எண்ணெய் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிற மாவு எடுத்து அதில் போட்டுக்கலாம். மூடி வேக வச்சுக்கோங்க. ஒன் சைடு வந்துட்டு இப்போ பெரட்டி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெந்துட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடைசி அடையும் ரெடி ஆகிட்டு. எப்போவுமே மீடியம் ஃப்ளேம் குறைச்சி தான் வைக்கணும் எப்போவுமே அடுப்பில். அப்போ தான் சாஃப்டான அடை இதே மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.